நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இவளும் என் கூட வரட்டும்மா. கார்ல போறதால சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். இனிமே இப்படி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதுல்ல. இல்லனாலும் நீங்க ஒவ்வொரு தடவை ஒன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி அம்மாவை டூருக்கு அனுப்புற விஷயத்துல நான் வேண்டான்னு சொன்னேன். அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? சின்ன பசங்க புது புது இடங்களை பார்த்து வளரட்டோன்னு சொன்னீங்க. இப்ப அதுக்கு எதிரா பேசுறீங்க. நீயும் அதை தானே செஞ்ச. அன்னைக்கு டூருக்கு போறதுக்கே ஒத்துக்கவே இல்லையே. எதனால என்னோட அபிப்பிராயம் மாறுச்சு? உங்க பேச்ச கேட்டதால தானே. பாவம் டல் ஆயிட்டா பாருங்க. என் கூட வரணும்னு இவ எவ்வளவு ஆசைப்படுறா தெரியுமா? ஆமாமா, அவளுக்கு அந்த இடத்தோட பேர் கூட என்னன்னு தெரியாது. இதுல இந்த அம்மாக்கு ஆசை வேற. இங்க பாரு, நாளைக்கு நீ அக்கா கூட வா, சரியா? இப்ப போய் ட்ரெஸ் மாத்து. அம்மோ, இப்பெல்லாம் இந்த வீட்ல எனக்கு சுத்தமா மரியாதைங்கிறதே இல்லாம போயிடுச்சு. நீங்க ஏமா தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் தான் அம்மாவை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்லன்னா நீங்களும் வாங்க, கார்ல தான் இடம் இருக்குல்ல. அனு, இங்க பாரு, நான் இப்ப அந்த இடத்துக்கு வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா வராதீங்க. ஆனா அங்க போகணும்னு ஆசைப்படுறவங்கள எதுக்கு தடுக்கிறீங்க? அம்மு என் கூட வர்றதுனால ஒன்னும் ஆக போறது இல்லம்மா. மேடம், பில். உனக்கு இந்த ஜூஸ் மட்டும் போதுமானோ? வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம்ல? வேண்டாம்க்கா, எனக்கு பசிக்கல. இதுவே ரொம்ப அதிகம். சீக்கிரமா சாப்பிடாமோ? எவ்வளவு நேரமா இதை வச்சிட்டு இருப்ப? எனக்கு போதும்க்கா. நான் தான் அப்பவே சொன்னல நீ இதை ஃபுல்லா சாப்பிட மாட்டேன்னு. காரமா இருக்குக்கா, அதனாலதான் சாப்பிட முடியல. போதும்னா போய் கை கழுவிட்டு வா. நான் அவ கூட போயிட்டு வரேன். வா போலாம். வா. அது சரி, நீ இன்னும் குடிச்சே முடிக்கலையா? இல்லக்கா, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. நல்லா இருக்கு. நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எர்ணாகுளம் போக நைட் ஆயிடும். சீக்கிரம் குடியானோ. போதும்க்கா, இதுக்கு மேல முடியாது. மேடம், பேலன்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. வா. ஐயோ, என்னங்க இது? டைம் போயிட்டே இருக்கு, பையன் இன்னும் வரல. ஏய், அவன் இங்க வந்துருவான். நீ முதல்ல போய் உட்காரு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். பையன் வரலனா அம்மாக்கு தான் மனசு துடிக்கும். பதறாதம்மா, நீ கொஞ்சம் இப்படி உட்காருமா.
ரொம்ப முக்கியமான ஹாட் நியூஸ் டிவில ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்து இதெல்லாம் பாரு. நீங்க எல்லா விஷயத்தையும் ஜோக்கா எடுத்துக்கோங்க, எதையும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. அதனாலதான் மனோக்கு இப்படி எல்லாம் நடக்குது. பொதுவா மிலிட்டரிக்காரங்க வீடுனா ரொம்ப கண்டிப்பாவும் ஒழுங்காவும் இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு. இங்க பாரு, இந்த காலத்து பசங்க கிட்ட ஸ்ட்ரிக்டா மிலிட்டரி ஆபீசர் மாதிரி இருந்தோன்னு வெயி, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால நம்ம சைலண்டா இருக்கிறதா நல்லது. அப்புறம் உண்மையை சொல்லணும்னா இங்க கமாண்டிங் ஆபீசர் நீ தானே. இங்க பாருங்க, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிடுவேன். இவன் எங்கதான் போனான்னு தெரியலையே. இவன் வரத்துக்கு ஏங்க இவ்ளோ நேரம் ஆகுது? அவன் தான் வர்றதுக்கு லேட் ஆகும்னு ஃபோன் பண்ணி சொன்னான்ல. ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி இருக்கு, வெளியிலே சாப்பிட்டு வந்துருவேன்னு உனக்கு தானே ஃபோன் பண்ணி சொன்னா. இருந்தாலும் இவ்ளோ நேரம் ஆகும்னு எனக்கு எப்படி தெரியுங்க? அதுக்கு தான் சொல்றது அவனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு. வீட்ல ஒரு பொண்ணு இருந்தாதான் எங்கேயும் போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வீட்டுக்கு வருவாங்க. இல்ல, இவ்வளவு நாளா நாம தான் அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கல. இப்போ நாம சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா அவன்? உங்களுக்கே தெரியும்ல, எனக்கு அந்த அனுப்பமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாதுன்னு. ஆனா மனோ அவதான் வேணும்னு அடம் பிடிச்சதுனாலதான் நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இது அவங்க சைட்ல இருந்து ஏதோ டிலே ஆகுதுங்க. மனோ கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவன் ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடுறான். நீங்களே அவன் கிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க சுப்ரியாக்கு பண்ணணும். எப்படி இங்க வருவான்ல, அப்ப அவங்ககிட்ட பேசும். சரி, சுப்ரியா எங்க? சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா மேல போனவுதான். கிச்சன்ல அவளால எனக்கு எந்த உதவியுமே கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்காந்து படிக்க வேண்டியது. போன டேர்ம்ல ஏதோ 2-3 எக்ஸாம் முடிக்க வேண்டியது இருக்கான். அதுக்குதான் இப்படி ராப்பகலா உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அவன் வந்துட்டாங்க. ரிமோட் எங்க? அப்படி என்னடா பார்ட்டி? டைம் என்னன்னு தெரியும்ல? அப்பா, இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பார்ட்டி இல்லப்பா. வேலை கிடைச்ச சந்தோஷத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டின்னர் வச்சோம். டைம் என்னன்னு தெரியும்ல? அது ஒருத்தனை வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ண போனேன். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. அது சரி, உன்னோட வேலையெல்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. இப்பதானே ஆரம்பிச்சது, அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தேவையான அளவுக்கு ஸ்டாஃப் இல்லைங்கிறதால ஒர்க் பெண்டிங் ஆகிறதா பெரிய பிரச்சனை. கேளுங்கன்னு சொல்றேன். அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தாலும் பேங்க் பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. மேனேஜர் சேகரன் சாருக்கு சேல்ஸையும் கவனிக்கணுங்கிறதுக்காக எப்பவும் டிராவல்லே இருப்பாரு. எது எப்படியோ உனக்கு வேலை தான் செட் ஆயிடுச்சுல்ல. இப்ப நம்ம அந்த கல்யாணத்தை வேகமா நடத்தலாம்ல? அது நடத்தலாம்ப்பா. இப்பதானே ஜூலியே வந்திருக்கு. இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கணுங்கிற? நான் அந்த வேலையில கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாத்தையும் பண்ணிக்கலாமா? அதுக்குள்ளே கல்யாணம் அது எதுன்னா எல்லாமே சொதப்பிடும். அட, இத்தனை நாளா இந்த சம்பந்தம் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்னு சொன்னா நான் என்ன பண்றது மனோ? உன் கல்யாணம் முடிஞ்சாதானே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியும். அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிங்க, அதுக்கப்புறமா எனக்கு பண்ணுங்க. டேய், அதெல்லாம் ஒரு நல்ல பையனா பார்த்து கொண்டு வரதுக்குள்ள 4 கிடுகிடுன்னு ஓடி போயிடும். உன்னோடது அப்படி இல்ல, ரெடிமேட் தானே. ஓ, இப்பவும் உங்களுக்கு அணு மேல இருக்கிற கோபம் என்ன குறையல? இதனால தான் நான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே இருக்கேன். அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளை படாத பாடுபட்டலாம் நினைக்கிறீங்களா? டேய் மனோ, அனாவசியமா ஏதாவது பேசுன அப்புறம் அடிச்சிருவேன் பாத்துக்க. பெருசா கண்டுபிடிச்சிட்டான். அனுப்பமாவை எனக்கு அவ்வளவா பிடிக்காதுங்கிறது உண்மைதான். அதுக்காக அவளுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும், நீ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு வாழணும் தாண்டா நான் ஆசைப்படுறேன். அனுப்பமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நீ சொன்ன. அதனாலதான் சரின்னு நானும் சொன்னேன். மனோ, நீ நல்லா யோசிச்சு பாரு. உனக்கும் சுப்ரியாவுக்கும் நல்ல அருமையான வரன் தேடி வந்தது இல்ல? நீ அதுக்கு ஒத்துக்கிட்டியா? உனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்ன உடனே நாங்களும் வேண்டான்னு விட்டுட்டோம்ல. உன்னோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். அதனாலதான் எங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நீ காட்டின பொண்ணையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க சம்மதிச்சோம். இதுக்கு மேல இந்த விஷயத்த இனியும் இழுத்தடிக்க எனக்கு விருப்பம். அதுக்காக இவன் கண்டுபிடிச்ச காரணத்தை பாத்தீங்களா? நான் அவளை கொடுமைப்படுத்துவேனா, அதுக்காக தான் கல்யாணத்தை இப்படி லேட் பண்றானா. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் இங்க வந்து வாழுங்க. நானு உங்க அப்பா சுப்ரியாலாம் ஒரு வாடகை வீட்டுல போய் இருந்துக்கிறோம். ஐயோ சீதா, நீ கொஞ்சம் தயவு செஞ்சு சும்மா இரு. ஏங்க, நீங்க அவன் சொன்னதை கேட்டீங்களா? இவனை பொறுத்த வரைக்கும் நான் தாங்க அவனுக்கு பெரிய எதிரி. இதுதான் எங்களோட பிரச்சனையே. ஏதாவது சொல்லிட்டா போதும், அந்த சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி தேவையில்லாத எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்துருவாங்க.
ஆமாடா, என் கண்ணுக்கு குறை மட்டும்தான் தெரியும். அப்படியே எல்லாமே இருக்கிற பொண்ணு பாரு அவ, அந்த அனுப்பமா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க இவன் சுத்தமா மாறிட்டான். நான் தொல்லை பண்ணுவேன்னு பயந்துக்கிட்டு நீ கல்யாணம் பண்ணாம இருக்காதப்பா. உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நான் எங்கேயாவது போயிடுறேன். வெறுப்பேத்துறாங்க. டேய், இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அம்மாவோட கோவமும் மழையும் ஒண்ணு. இடியெல்லாம் இடிச்சு பெருசா மழை பெய்யும், ஆனா அதுக்கப்புறம் அமைதியா இருக்கும். அதே மாதிரி தான். ஆனா கல்யாண விஷயத்துல இதுக்கு மேல நம்ம தாமதிக்க வேண்டாம். இதுல உன்னை பத்தி மட்டும் இல்ல, சுப்ரியாவை பத்தியும் நாங்க யோசிக்கணும்ல. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை எவ்வளவு நாளைக்கு நாங்க வீட்டிலேயே வச்சிருக்க முடியும்? அதை நீ ஞாபகத்துல வச்சுக்க. அப்புறம் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும்னு நீ அவங்க கிட்ட பேசி ஒத்துக்க வை. ஓகே, பை, குட் நைட், போடா. கிரண், என்னாச்சு உனக்கு? நீ என்ன திடீர்னு வந்து நிக்கிற? ஏன், நான் என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லணுமா? நான் இப்ப அப்படியா சொன்னேன்? நேத்து உனக்கு ஃபோன் பண்ணும்போது திருவனந்தபுரத்துல இருந்த. வீட்டுக்கு வர்றத பத்தி நீ எதுவுமே சொல்லல. அதனாலதான் நான் கேட்டேன். நீ திடீர்னு வர என்ன காரணம்? உடம்பு சரியில்லையா? நீங்க அன்னைக்கு என்கிட்ட அனுபவமாக்கு என்னாச்சுன்னு சொன்னீங்க. எந்த அனுப்பமா? உன்னோட ஒய்ஃப பத்தியா கேக்குற? அவளேதான். அவளை தவிர அனுபவமாங்கிற பேர்ல உங்களுக்கு வேற யாரு தெரியும்? வேற யாரையும் தெரியாது. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு அந்த கேள்வி? சரி சொல்லுங்க, அப்படி அனுபவமாக்கு என்னதான் ஆச்சு? அனுப்பமா இறந்து போயிட்டால அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல. அவ இறந்துட்டான்றது கன்ஃபார்மா? கன்ஃபார்மான்னு கேட்டா பத்மஜா என்கிட்ட அப்படிதான் சொன்னா. அனுபவமாவோட அம்மா அப்படி உங்ககிட்ட எப்ப சொன்னாங்க? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் பத்மஜாவை நான் கோயில்ல சந்திச்சேன். உன்னை பத்தி யாருக்கும் எந்த விவரமும் கிடைக்கல. அதனால நீ இறந்துட்டன்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. அனுப்பமாவை காப்பாத்திருந்தாலும் அவளை சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண விஷயம் எனக்கு தெரியும். ஹெட் இன்ஜுரினால அவ பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் என்கிட்ட அன்னைக்கே சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான் நான் பத்மஜாவையே பார்த்தேன். அன்னைக்கு அவங்க என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னாங்க, ஆக்சிடென்ட்ல உன்னோட பையனை மட்டும் இல்ல என்னோட பொண்ணையும் நான் இழந்துட்டேன்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்லி என் கண்ணத்திலே அரைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்புறதா சொன்னாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் மீனவர்கள் தான் உன்னை காப்பாத்துனாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. உன் பேர்ல போலீஸ் கேஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தானே நம்ம அந்த ஊரை விட்டே வெளியே வந்தோம். இல்ல, நீ ஏன் இப்ப திடீர்னு வந்து இறந்து போனவங்களை பத்தி எல்லாம் கேக்குற? பழைய கேஸ் ஏதாவது? பழைய கேஸ் தான். இறந்து போனவ திரும்பி வந்துட்டா. என்ன? இறந்து போனதா சொன்ன அனுப்பமாவை நான் நேத்து பார்த்தேன். அனுப்பமாவா நீ பாத்தியா? எங்க பார்த்த? திருவனந்தபுரத்துல. அப்புறம் என்ன, அனுப்பமாவும் வேற ஒரு லேடியும் சின்ன பொண்ணும் இருந்தாங்க. அவங்க ஒரு கார்ல ஏறி போனாங்க. அவ உன்னை பார்த்தாளா? அவ என்ன பார்த்தாலா இல்லையான்னு தெரியல. நான் அவளை பார்த்தேன். அவ ஆனா என்ன கண்டிப்பா பார்க்கவே இல்லை. ஒரு வேளை பார்த்துருக்கலாம். எந்த இடத்துல பார்த்த? ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் பார்த்தேன். நான் லஞ்சு சாப்பிட்டு தான் அங்கே போனேன். அப்போதான் அவங்கள பார்த்தேன். நான் உடனே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பார்த்தாங்களான்னு தெரியல. கூட இருந்தவங்கள இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கியா? இல்ல, ஒரு 35-45 வயசு இருக்கும் அவங்களுக்கு. அந்த பொண்ணு சின்ன பொண்ணு தான், ஒரு 6-7 வயசு இருக்கும், அவ்வளோதான். நீ பார்த்தது அனுப்பமாவான்னு உறுதியா தெரியுமா? அவ உருவத்துல ஒரு மாற்றமும் இல்லை. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் குண்டா இருக்காளோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. முகம், பாடி லாங்குவேஜ், பேசுற விதம், அவ நட எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரி 7 பேர் இந்த உலகத்துல இருக்கிறதா சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ? இல்ல இல்ல, அதுக்குன்னு இவ்வளோ ஒற்றுமை இருக்குமா என்ன? இம்பாசிபிள். அது அனுப்பமா தான், எனக்கு டவுட்டே இல்லை. அனுப்பமாவோட அக்காவாவோ இல்ல தங்கச்சியாவோ இருக்கலாம்ல. அனுப்பமாவுக்கு அப்படி யாருமே இல்லைன்னு நமக்கு தெரியாதா? அவ ஒரே பொண்ணு தான். அவங்க நம்ம கிட்ட அப்படி சொன்னாங்க. ஆனா அது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒருவேளை கசின்ஸா கூட இருக்கலாம்ல. பத்மஜாவோட அக்கா இல்ல தங்கச்சி பொண்ணா கூட இருக்கலாம். அதிசயமா சில சமயம் அப்படி நடக்கிறது கூட இருக்குல்ல. இல்ல,
இது அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது அனுப்பமாவே தான். என்னோட ஒய்ஃபை என்னால் அடையாளம் காட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சரி, ஒத்துக்கிறேன். நீ பார்த்தது உன்னோட ஒய்ஃப் அனுப்பமா தான். அவ உயிரோட இருக்கா, அப்படியே இருக்கட்டும். ஆனா ஏன் இத்தனை நாளா அவ உன்னை பத்தி சுத்தமா விசாரிக்காம இருக்கணும்? நாம அவளை பத்தி நினைச்சிட்டு இருந்த மாதிரி அவளும் என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்திருக்கலாம், இறந்துட்டேன்னு. ஆனா ரெஸ்டாரண்ட்ல அவ என்னை பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். நான் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி அவ என்னை பார்த்துருப்பா, கன்ஃபார்ம். உன்னை பார்த்திருந்தா அவ பார்த்தும் பார்க்காத மாதிரி போவாளா? அதை தான் நானும் யோசிக்கிறேன். ஏன் அவ பார்த்தும் பார்க்காத மாதிரி போனா? அதை நான் தெரிஞ்சுக்கணும். நீ நீ மறுபடியும் அவளை தேடி போக போறியா? எப்படி பார்த்தாலும் அவ என் ஒய்ஃப் தானே, அப்படிலாம் விட்டுற முடியுமா? இப்ப நீ அவளை எங்கன்னு போய் தேடுவ? அவ எங்க இருக்கா, எங்க போனான்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அவங்க பேசினதை வச்சு அவங்க எர்ணாகுளத்தில் தங்க போறாங்கன்னு நினைக்கிறேன். எர்ணாகுளத்துக்கு போனா அவளை கண்டுபிடிக்கிறது ஈஸி. அதுக்கு ஒரு வழி இருக்கு. பார்க்கலாம். அண்ணே, நான் நேத்து உங்ககிட்ட சொன்ன விஷயத்த பத்தி நீங்க யோசிச்சீங்களா அண்ணே? அம்மாவை பத்தி தானே நீ இப்ப சொல்ற? ஆமா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல அம்முவை கொஞ்ச நாளைக்கு ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கணும்னு. அப்படி ஏதாவது இடம் இருக்கா? அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு இடத்த நான் பார்த்துருக்கேன். திருவனந்தபுரத்துல தான். அவ்வளோ தூரத்துல தங்க வைக்கணுமா? பக்கத்துல எங்கேயாவது இருந்தா எப்பயாவது நம்ம போய் அடிக்கடி பார்த்துக்கலாம்ல. நாம எதுக்காக அம்முவை வேற இடத்துல தங்க வைக்கிறோம்? அனுவுக்கு அம்மு மேல இருக்கிற அன்பை குறைக்கணும். அதுக்கு 2-3 மாசம் அவங்க 2 பேரும் பார்த்துக்கவே கூடாது. பக்கத்துல எங்கேயாவது அம்முவை நம்ம தங்க வச்சோம்னா அனு அவளை போய் பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவளை தூரமா கொண்டு போய் தங்க வைக்கணும். இந்த ஊரை விட்டே அவளை வேற எங்கேயாவது அனுப்பலாமான்னு தான் நான் யோசிக்கிறேன். அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்கன்னாலும் யாரையும் நம்பவும் முடியாது. அதான் திருவனந்தபுரத்தை செலக்ட் பண்ணேன். அங்க உங்களுக்கு நல்ல பழக்கமான ஏரியால தான் தங்க வைக்க போறீங்களா? யாரு என்னன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அம்முவை தங்க வைக்கலான்னு உனக்கு தோணுதாம்மா? நீ கேட்கறத பார்த்தா அம்மு எனக்கு யாரோங்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் நினைச்சு கேட்கலண்ணே. எந்த இடத்துல தங்க வைக்க போறோங்கிற ஆர்வத்துல தான் அப்படி கேட்டுட்டேன். முன்ன ஹெட்மாஸ்டரா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி முத நான் வேலைக்கு சேர்ந்த இடம் பாலராமபுரம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அந்த ஸ்கூல்ல சிவராமன் ஒருத்தன் டீச்சரா வேலை பார்த்தான். அன்னைக்கு நான் வாடகைக்கு தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் அவனோட வீடும் இருந்தது. நல்லா படிக்கிற ஆளா இருந்தாலும் பேசிக்கா அவன் சோம்பேறி தான். நான் அவனை திட்டியும் டியூஷன் எடுத்தோம், ஃபீஸ் கொடுத்தோம், ஒரு வழியா அவனை தேத்தி கொண்டு வந்தேன். இன்னைக்கு கெசட்டட் ரேங்க்ல ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கான் சிவராமன். திருவனந்தபுரத்தில் தான் குடும்பத்தோடு அவன் தங்கி இருக்கான். அவன் இப்போ நல்ல உயர்ந்த இடத்துல தான் இருக்கான். இருந்தாலும் அவன் நம்மளை மறக்கல. சில சமயம் ஃபோன் பண்ணுவான். என்ன உதவி வேணாலும் கேட்கறதுக்கு தயங்காதீங்கன்னு சொல்லுவான். அவன் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு நான் தான் காரணம்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறான். அதனால் அம்முவை சிவராமன் வீட்டில் தங்க வைக்கலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன். நீங்க அவர்கிட்ட இது விஷயமா பேசுனீங்களா? ஃபோன்லேயே இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். மற்ற விஷயங்களை எல்லாம் விவரமாக அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு நினச்சேன். என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு? என்னோட நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும்லண்ணே. நீங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் அதை மறுத்து பேசினதே இல்லையே. இருந்தாலும் இது நீ மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையே, குழந்தைய பற்றின விஷயம் இல்லையா? இதில் உன்னோட விருப்பமும் தெரியணும். என்னோட விருப்பத்தை கேட்டீங்கன்னா இதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அம்முவை பிரிஞ்சு என்னால எப்படிங்க இருக்க முடியும்? ஆனா அம்முவோட ஃபியூச்சருக்காக இந்த கடினமான முடிவை எடுத்தாகணும்னு நீங்க சொன்னதுனாலதான் நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன். எதா இருந்தாலும் என்னோட நல்லதுக்காக தான் நீங்க செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இத பத்தி எல்லாம் என் பசங்களுக்கு தெரியும் போது அவங்க எப்படி ஏத்துப்பாங்கன்னு தான் தெரியல. அவங்களால இதை எப்படி தாங்கிக்க முடியும்னு? இதையெல்லாம் அவங்களுக்கு நல்லா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அம்முவால இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணலை. அதனால அவகிட்ட ஏதாவது சின்னதாக ஒரு பொய் சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் அனு விஷயம் அந்த மாதிரி இல்லை.
அவகிட்ட இருந்து சம்மதம் வாங்குறதுக்கு நீ படாத பாடுபட வேண்டியது இருக்கும். அதை நினைச்சாதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. இப்பெல்லாம் நாளுக்கு நாள் அவங்க 2 பேருக்குள்ள அப்படி ஒரு அன்பு வளர்ந்துக்கிட்டே போகுது. அவளை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் நீ சொல்ற விதத்துல சொன்னா போதும். இருந்தாலும் அம்மோ நாம எடுத்து வளர்த்த பொண்ணுதான்னு அவளுக்கு நல்லா சொல்லி புரிய வச்சா போதும். அதுக்கு ஏத்த மாதிரி நீ அவகிட்ட பேசினா போதும். இந்த சிவராமன் எப்ப வருவார்னு உங்ககிட்ட சொன்னாரா? அதை நாம தான் அவகிட்ட சொல்லணும். இன்னைக்கு ராத்திரி ஃபோனில் நான் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் விளக்கமாக சொல்லிடுறேன். அம்மு அணுவோட பொண்ணுங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட வேண்டாம். நம்ம குடும்ப ரகசியம் எதுக்கு மற்றவங்களுக்கு தெரியணும்? இல்லை இல்லை, நான் அந்த விஷயத்த அவகிட்ட சொல்ல போகிறதில்ல. தங்கச்சி மேலே இருக்கிற அதீத பாசத்தினால அக்கா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதனால் அவங்க 2 பேரையும் கொஞ்ச நாளைக்கு பிரித்து வைக்கணும்னு மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அனு, அம்மா நீங்க என்ன தூங்கலையா? இல்ல அம்மு தூங்கிட்டாளா? இப்பதான் தூங்குனா. இவ்ளோ நேரமா என்கிட்ட அரட்டை தான் அடிச்சிட்டு இருந்தா. பேசாம தூங்குன்னு சொன்னா கேட்டா தானே இவ. கடைசியில இவளை திட்டினதுக்கு அப்புறம் தான் படுத்து தூங்குனா. சரி, அவ தூங்கட்டும். நீ கொஞ்சம் இங்க வா. என்னம்மா? உன்கிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. நாளைக்கு பேசினா போதாதாம்மா? இந்த ராத்திரி நேரத்துல பேசணுமா? ஆமா. எந்திரிச்சு வா. என்ன விஷயமா? எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்பவே நினைச்சேன். அம்மா மேல நான் ரொம்ப அன்பு காட்டக்கூடாது, அவ விஷயத்துல ரொம்ப அக்கறை காட்டக்கூடாது, அவளை இன்னும் கொஞ்சம் கூட நான் ஃப்ரீயா விடணும். இதானே என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க? இததான் சொல்ல வந்தேன். ஆனா நான் ஏன் உன்கிட்ட அப்படி சொல்றேங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். நான் எதுவும் கேட்க தயாரா இல்லை. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லுங்க. தூங்க போனவளை எழுப்பி வெளியில வான்னு கூட்டிட்டு வந்துட்டு பேசுற விஷயமா இது? அனு, நான் உன்கிட்ட சொல்ல வர வேண்டிய விஷயத்த நீ கேட்டுதான் ஆகணும். அம்மு என்னோட பொண்ணுன்னு தான் நாம எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கோம். அதே மாதிரி தான் நாம நடந்துக்கிற விதமும். ஆனா உண்மை அது இல்லைன்னு நமக்கு தெரியும். மறுபடியும் நீங்க பழைய பல்லவியே பாட ஆரம்பிச்சிட்டீங்க. இதெல்லாம் பல தடவை என்கிட்ட சொன்ன விஷயங்க தானே. எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லையே. உனக்கு தெரியாத சில விஷயங்களும் இருக்கு. அதையும் உன்கிட்ட சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன். தெரியாத விஷயமா? என்ன அது? அம்முவை கூட்டிட்டு போக கூடிய சீக்கிரத்திலேயே அவளுக்கு உரிமையானவங்க வந்துருவாங்க. அத சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். உரிமை உள்ளவங்களா? என்ன உரிமைய சொல்றீங்க? நம்ம 2 பேருக்கும் தான் அம்மா மேல உரிமை இருக்கு. அந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அனு, கண்ணை மூடிக்கிட்டு உலகமே இருட்டா இருக்குன்னு நினைச்சுக்காத. அம்முவை நாம எடுத்து வளர்க்குறோன்னு உனக்கும் தெரியும். இந்த மாதிரி ஆர்கியூ பண்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்க கேட்கும்போது அவளை கொடுக்காம இருக்க முடியுமா? அப்படியெல்லாம் அவளை கொடுத்துட முடியாதுமா. அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு யார் சொன்னது? இங்க பாரு, திரும்ப திரும்ப புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு பேசாதானோ. அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கூடிய சீக்கிரமே இங்க வரப்போறதா சொன்னாங்க. மாமா எதுக்கு இந்த விஷயத்துல இவ்வளவு அவசரப்படுறாரு? அம்மு இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு துணையா இருக்கிறது மாமா தானே எனக்கு தெரியும். அண்ணன் அவரா விருப்பப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை செய்யலானோ? இதுக்கு முன்னாடி நீயே ஒரு தடவை அண்ணன் கிட்ட சொல்லியிருக்க, அம்முவை அவங்களுக்கு சொந்தமானவங்க கிட்ட அனுப்பிடலான்னு. தேவைப்பட்டுச்சுன்னா நானே கொண்டு போய் ஒப்படைக்கிறேன்னு வேற சொல்லியிருக்க. உண்மைதானே? இல்ல, அது நான் எதுவோ எப்பவோ நான் விளையாட்டுக்கு சொன்னது. விளையாட்டுக்கு அப்படியா சொல்லுவாங்க? அனு, உனக்கு பிடிக்காத எந்த ஒரு விஷயத்தையும் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லை, தெரியும்ல. நீ அன்னைக்கு அந்த மாதிரி சொல்லும்போது அம்மு இங்க தங்க வைக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினைச்சேன். அந்த விஷயத்த நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் கட்டாயப்படுத்துறதுனாலதான் அம்முவோட சொந்தத்தை அண்ணன் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. நான் எவ்வளவோ எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்முவை கூட்டிட்டு போறதுக்கே ஒத்துக்கிட்டாங்க. இப்ப போய் அவங்க கிட்ட நாம எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அது முடியாதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க சொந்தத்துல இருக்கிற ஒரு குழந்தைய
வேற எங்கேயாவது வளர்றதுக்கு இதுக்கு மேல அவங்க விடுவாங்களா? இப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, அம்முவை விட்டு கொடுக்க என்னால முடியாது. இந்த விஷயத்துல நீங்க ஏன் கூட தான் இருக்கணும். நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியாவது இதுல நாம ஜெயிக்கணும். நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ இதுக்கு முழு மனசோட சம்மதிச்ச மாதிரில நீ பேசிட்டு இருக்க. அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நான் இது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். உன்னை விட இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. குழந்தையா இருந்தப்போ அவளை தத்து எடுத்து நான் ஏன் பொண்ணு மாதிரி பார்த்து அவளை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்குனது நான் தானே. என்னை விட இந்த விஷயத்துல உனக்கு வலி அதிகமாயிடுமா? அம்மா, அம்மாவோட விஷயத்துல எனக்கு தெரியாத ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் நான் அவளை விட மாட்டேன்னு சொல்றேன். என்ன விஷயம்? நான் உன்கிட்ட இப்போ சொன்ன அந்த ரகசியம் தானே? அப்போ உனக்கு நாங்க சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் இல்ல. அவளை பிரியணும்னு யோசிக்கும் போதே என் மனசுக்குள்ள தாங்க முடியாத ஒரு அழுத்தம். என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. அது வேண்டாம் வேண்டான்னு யாரும் சொல்ற மாதிரி இருக்கு. எனக்கு அது ஏன்னு தெரியல. இங்க பாரு அனு, ஒருவேளை உனக்கு அப்படிலாம் தோணுதோ என்னவோ. அம்மா மேல உனக்கு இருக்கிற அளவு கடந்த பாசம் தான் இந்த சந்தேகத்துக்கே காரணம். அவ இங்க இருந்து போயிட்டானா உன் மனசுல இருக்கிற இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிடும். வேண்டாமா, அம்முவ அப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்கறத பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டாம். இனிமே அதை பத்தி பேசாதீங்க. அனு, இனி நாம வேண்டான்னு சொன்னாலும் அவங்க இந்த விஷயத்தை விட மாட்டாங்க அனு. அவங்க வருவாங்க, அம்மாவை கூட்டிட்டு போவாங்க. அதுதான் இப்ப நடக்க போகுது. இல்லம்மா, அது நடக்கவே நடக்காது. நீங்க போய் படுத்து தூங்குங்கம்மா. அனு, அனு, அனு. நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்கம்மா, அது நடக்காது. உனக்கு என்னாச்சு அனு? ஏன் இப்படி கடுகடுன்னு வந்து உட்காந்துருக்க? அம்மா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க. அது சரி, இன்னைக்கும் உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வரியா? நீ இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட சண்டை போட்டு தான் வர. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? அது என்னன்னு கேளுங்க. சும்மா யாராவது சண்டை போடுவாங்களா என்ன? இன்னைக்கு என்ன பிரச்சனை, நீ அதை சொல்லு. அம்முவை இங்க இருந்து அனுப்பிடணுமா? என்ன சொல்ற? அவளோட சொந்தக்காரங்க வருவாங்க, அவங்க கூட அனுப்பணும்ன்றாங்க. முடியாதுன்னு நான் உறுதியா சொல்லிட்டேன். அக்கா அந்த மாதிரி சொல்றாங்கன்னா அதுக்கு ஏதாவது காரணம் கண்டிப்பா இருக்கும். சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல. இப்பெல்லாம் அம்மாக்கு அம்மா மேல பாசமே இல்லக்கா. அம்மாவுக்கு பாசம் இல்லைன்னு மட்டும் நீ சொல்லாத. பாசம் இல்லாம தான் இத்தனை வருஷம் உங்களை வளர்த்தாங்களா? அம்முவை எடுத்து வளர்த்ததே உங்க அம்மா தானே. தன்னோட மகன் இல்லைன்னு தெரிஞ்சுதானே அவங்க இவ்வளவு நாளா பாசம் கட்டுறாங்க. அவ உங்க பொண்ணு இல்லைன்னு இது வரைக்கும் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? உனக்கே இந்த விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி தானே தெரியும். அதனால அம்மாவுக்கு அம்மு மேல பாசம் இல்லாம தான் அவங்க அனுப்புறாங்கன்னு மட்டும் நீ சொல்லவே சொல்லாத. வேற எதுக்காக அவளை அனுப்பணும்? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நாள சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்த ஒரு பொண்ணு திடீர்னு வேற யாருக்கோ தூக்கி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வருது? அம்முவை எடுத்து வளர்க்கும் போது உன் அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. சொந்தக்காரங்க வந்து கேட்டா கொடுத்துதானே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்ல. இதுல வேற ஏதோ ரகசியம் இருக்குன்னு எனக்கு தோணுது. அம்மா ஏதோ மறைக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் சந்தேகப்படுறதுக்கு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அம்மா கொஞ்ச நாளா எங்களை பிரிக்க பாக்குறாங்க. நான் அம்மு மேல பாசம் காட்டுறது அவங்களுக்கு பிடிக்கல. அம்முவை நான் பாத்துக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. உடனே சண்டை போட வந்துடுறாங்க. நீங்க அம்மு மேல பாசம் காட்டுறத பார்த்து ஒருவேளை பொறாமையா இருக்கலாம். அதனாலதான் திட்டுறாங்க போல. அடப்போடி, பெரிய மனுஷி புதுசா கண்டுபிடிக்கிறாளாம். அனு, சத்தியமா சொல்றேன், சில நேரத்துல அம்மு மேல உனக்கு இருக்க பாசத்தை பார்த்து நானே ரொம்ப பயந்து போயிருக்கேனா பாரு. தங்கச்சி மேல இந்த அளவுக்கு பாசம் வைக்கணுமா என்ன? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்முவுக்கு இதுவே பெரிய தொல்லை ஆயிடும். ஏன் அப்படி சொல்றீங்க?
அளவுக்கு அதிகமா யார் மேலயும் அன்பு வைக்க கூடாது. அதே மாதிரி நாமும் யார் மேலயும் அதிகமா அன்பு வைக்க கூடாது. இதோ பாரு, இது என் பொண்ணு தானே. நான் அதிகமா இவ விஷயத்துல தலையிடுறதோ இல்ல அன்பு காட்டுறதோ அவளுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அவளே கேட்டு பாரு. அதெல்லாம் அந்த வயசுக்கான மாற்றம் தான். அம்முக்கும் இது மாதிரியான மாற்றம் வரும். அவ மேல இவ்வளவு அன்பு காட்டுற உன்னால அதை தாங்கிக்க முடியுமான்னு சொல்லு. என்னன்னே தெரியலக்கா. அம்மு கிட்ட இருந்து விலகி இருக்க என்னால முடியவே இல்லை. அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாலே என்னவோ மனசை கேட்க மாட்டேங்குது. அவ என் கூடவே இருக்கும் போது என்னன்னே தெரியல, என் மனசுல ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம். இதுக்கு மேல என்னால அதை விவரிக்க முடியலக்கா. இங்க பாரு, நமக்கு சந்தோஷத்தையே கொடுக்கற விஷயமா இருந்தாலும் சில நேரங்கள்ல நாம ஒதுங்கி இருக்கிறது எப்பவும் நமக்கு நல்லதுதான். குளிர் அதிகமா இருக்கும்போது தீ மூட்டி அது பக்கத்துல உட்கார்றது நமக்கு பிடிக்கும். ஆனா அந்த தீப்பொறி பறந்து வந்து நம்ம மேல விழுந்துச்சுன்னா அது போலதான் மத்தவங்க மேல நம்ம அன்பு காட்டுறதும். கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் என்னைக்கும் நல்லது. இல்லைனாலும் நீங்க எப்பவுமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. வாய மூடு. நான்லாம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல. இங்க பாரு, நீ எப்பவுமே என் அக்கான்னு தானே கூப்பிடுற. அப்போ நான் உன்னை என் தங்கச்சா தானே பார்க்கணும். அப்படி நினைக்கிறதுனாலதான் நான் இதை உன்கிட்ட சொல்றேன். எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான். அம்மு விஷயத்துல நீ ரொம்ப நெருங்கி பழக வேண்டாம் தான் நானும் சொல்லுவேன். அது மட்டும் என்னால முடியாதுக்கா. நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் அதை கேக்குறேன். சரி, உன் இஷ்டம். நான் என்னோட விருப்பத்தை சொன்னேன். முடிவெடுக்க வேண்டியது நீ தானே. நைன் 10 11 12 13. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா, எந்திரிச்சு வா. உனக்கு பசிக்கலையா? வா. அக்கா எங்கம்மா? அக்கா குளிக்கிறா. உனக்கு அம்மா இட்லி ஊட்டி விடுறேன். அக்காவும் வரட்டும். ஏன் அம்மா கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். இப்போ கொஞ்ச நாளா அக்கா தானே கொடுக்கறாங்க, அதனாலதான் சொன்னேன். அப்பெல்லாம் அம்மாக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருந்துச்சு, அதனாலதான் அக்கா உனக்கு ஊட்டி விட்டா. இன்னைக்கு அம்மா ஊட்டி விடுறேன், இந்தா சாப்பிடு. நான் சேர்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு நீ இங்கேயே உட்காந்துக்கோ, அம்மா ஊட்டி விடுறேன். ஏன் அப்படி? நான் கீழே சிந்தாம சாப்பிடுவேனே, அப்புறம் எதுக்கு நீங்க ஊட்டி விடுறீங்க? அது அம்மாக்கு உன் மேல ரொம்ப பாசம் இல்ல. ஆனா நீங்க அக்காக்கெல்லாம் இப்படி ஊட்டி விடுறது இல்லையே. அம்மாவுக்கு உன்னதானே ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் உனக்கு மட்டும் ஊட்டி விடுறேன். ஆ காட்டு. அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். கதை சொல்ல போறீங்களா? இது கதை ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. நீ கொஞ்ச நாளைக்கு வேற ஒரு வீட்ல போய் தங்க போற. எந்த இடம்? கோபி மாமா வீட்லயா? அங்கெல்லாம் இல்ல, வேற ஒரு வீட்ல. அந்த வீட்டை நீ இது வரைக்கும் பார்த்தது கூட கிடையாது. அங்கேயும் அங்கிள் இருப்பாங்க, ஆன்ட்டி இருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க. ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அங்க எதுக்குமா நம்ம அங்க போய் தங்கணும்னு சொல்றீங்க? இதுதானே நம்ம வீடு. நாம இல்ல, நீ மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போற. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அம்மாவும் அக்காவும் உனக்கு துணையா அங்கேயே வந்துருவோம். ஆனா அது வரைக்கும் நீ அங்க தனியா இருக்கணும். நான் தனியாவா? நான் வரல. ஏன் அப்படி சொல்ற? அம்மாவும் அக்காவும் எனக்கு இல்லனா பயமா இருக்கும். நீ எதுக்காக பயப்படுற? அங்க இருக்கிறவங்க எல்லாம் உன் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க. உன்னை பார்க்க கூட்டிட்டு போவாங்க, படத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுப்பாங்க, புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. என்ன கொடுத்தாலும் சரி, நான் போகல. இல்ல, நீ போய்தான் ஆகணும் அம்மோ. நான் சொல்றத கேளுடா. நீங்களும் அக்காவும் வந்தா நான் போவேன்.
அம்மா தான் சொல்றேன்ல, அம்மாவும் அக்காவும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அங்க வந்துருவோம். ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அங்க வருவீங்க? அது வந்து அ, 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 உன்னோட அக்காவை ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும், அதுக்காக தான். எதுக்காக? அக்காவுக்கு ஒன்றும் ஜுரம்லாம் இல்லையே. அக்காவுக்கு அடிக்கடி தலைவலி வரத நீ பாத்திருக்கல்ல? ஆ, டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி அந்த தலைவலிய குணமாக்கணும்ல, அதுக்காக தான் நாங்க ஹாஸ்பிடல் போறோம். ஆ, சரி, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். ஐயோ, நீ அங்க வர வேண்டாம். சின்ன பசங்களை கூட்டிக்கிட்டு அங்கெல்லாம் போக முடியாது. அந்த ஹாஸ்பிட்டல் வந்து பெரியவங்களுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம். நானும் அக்காவும் போகும்போது நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஆயிடும். உனக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் யாரும் இல்லாம நீ ரொம்ப வாடி போயிடுவல்ல. அதனாலதான் அம்மா உன்னை வேற ஒரு வீட்டுல தங்க வைக்கிறேன். அக்காவோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் உன் அக்காவும் உன்னை மறுபடியும் அங்க வந்து கூட்டிட்டு வந்துடுறோம். சரியாமோ? வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்னும் பயப்படாத. அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, உன்னை நல்லபடியா பாத்துப்பாங்க. அப்படின்னா நான் கோபி மாமா வீட்ல தங்கிக்கிறேன். ஐயோ, அதுவும் முடியாதும்மா. உன்னோட மாமாவும் எங்க கூட தான் வராரு. அதனாலதான் வேற ஒரு அங்கிள் வீட்ல உன்னை கொண்டு போய் விட போறோம். இல்லைன்னா என்னோட செல்ல குட்டிய அந்த மாதிரி எங்கேயாவது போய் தனியா விடுவேனா சொல்லு? ஏம்மா இப்படிலாம் பண்றீங்க? இந்தா, இன்னொரு வாய் சாப்பிடு. சாப்பிடு அம்மு. என்ன இன்னும் தூங்கலையா? இல்லப்பா. வேலையெல்லாம் செட் ஆயிடுச்சா? ஆ, இப்போ ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பெண்டிங் ஒர்க் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. ஓவர் டைம்லாம் செஞ்சு எப்படியோ கம்ப்ளீட் பண்றேன். நல்ல விஷயம். அப்புறம் நேத்து நாங்க உங்ககிட்ட பேசினதை பத்தி நீ எதுவுமே பதில் சொல்லல. 2-3 நாளாவே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஏன் பேச வருவேன்னு பார்த்தேன். இது உன் கல்யாண விஷயம் தானே, நீ தானே உற்சாகமா பேச வரணும். நாங்களே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு அணுவுக்கு நடுவுல வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. வேற எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அப்புறம் ஏன் நீ அதை பத்தி முடிவெடுக்க மாட்டேங்கிற? நீ அவங்க கிட்ட பேசுனியா இல்லையா? இல்ல அவங்க கிட்ட பேச சங்கடமா இருக்கா? சில பேருக்கு அப்படிதான் இருக்கும். தன்னோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாவே இருக்கும். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல யோசனையா இருந்தா நீ போக வேண்டாம், நாங்க யாராவது போய் பேசிக்கிறோம். டேய், இதுக்கு நீ ஃபார்மாலிட்டிலாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏற்கனவே நம்ம பேசி முடிவெடுத்தது தானே, என்ன கொஞ்சம் இழுத்துடுச்சு அவ்வளோதான். நம்ம ஒரு வேலை செய்யலாம். உன்னோட பெரியப்பாவை அனுப்பி விடலாம். அவங்க கூட அவர் நல்லா பழகி இருக்காரு. நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷனும் கூட. ஐயோ அப்பா, நீங்க யாரை வேணாலும் அனுப்புங்கப்பா. ஆனா பெரியப்பாவை மட்டும் அந்த ஏரியாவுக்கே நீங்க அனுப்பாதீங்க. அது ஏன்டா? எந்த கல்யாணத்தையும் நடத்தி வைக்க தெரியாது, எதையும் கலைக்கு தான் தெரியும் பெரியப்பாவுக்கு. இவ்வளவு குற்றம் கண்டுபிடிக்கிற ஒருத்தரை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லப்பா. அவர் வேணா உங்களுக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா என்னால பேசாம இருக்க முடியலையே. டே, இதை உங்க அம்மா கேட்டுற போறா. அப்புறம் இன்னைக்கு வெடிக்க போற குண்டு அதுவா தான் இருக்கும். அன்னைக்கு கல்யாணத்தை பத்தி பேசி சண்டை போட்டதுனால தான் நான் இந்த விஷயத்த கீழே உங்ககிட்ட பேசல. இப்ப அவ கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அந்த கேப்ல தான் நான் மேல உங்ககிட்ட பேச வந்தேன். இப்ப நீ சொல்றத பார்த்தா கல்யாண விஷயமா பேச யாரும் போக வேண்டான்றியா? இல்லப்பா, நான் இத பத்தி அவங்க கிட்ட பேசல. அது சரி. அப்ப நீ எதுக்கா இது வரைக்கும் பேசாம இருந்த? அந்த பதில் அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லப்பா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பாசிட்டிவ் இல்லைன்னு சொன்னா வேண்டான்னு அவங்க சொல்றாங்க. வேண்டான்னு சொல்லல, ஆனா கல்யாணம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பண்ணலாம்னு சொல்றாங்கப்பா. அப்படி சொன்னா எப்படி? அவங்க வீட்டுல யாருமே எதிர்ப்புலாம் இல்ல, அவங்க எப்ப வேணாலும் நடத்திக்கலாம் தான் சொல்றாங்க. ஆனா அனுபமா அவதான் இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேக்குறா. அதுக்கு என்ன காரணம்? காரணம் என்னன்னு என்கிட்ட விளக்கமா சொல்லல. கல்யாண பொண்ணு படிக்கிறா, எக்ஸாம் முடியட்டும், இல்லைன்னா பொண்ணோட அப்பாவோ அம்மாவோ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, அது கொஞ்சம் சரியாகட்டும்,
இல்லைன்னா பொண்ணோட மாமா துபாயில இருக்காரு, அவர் லீவ்ல வரட்டும், இப்படியெல்லாம் சொல்லி தான் சாதாரணமாக கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க. ஆனால் அப்படி எந்த காரணமும் சொல்லாமல் கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்றது சுத்த மோசம். நம்மளை அவமானப்படுத்துறாங்க. நம்மளுக்கு இவ்வளோ விட்டா வேற பொண்ணு கிடைக்காதுன்னுலாம் இல்லைல்ல. அப்பா அவங்க அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலப்பா. இந்த பாரு, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். உனக்கு இதனோட சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியல. கல்யாணத்தை தள்ளி போடுற காரணத்தை அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, எப்போ நடத்தலான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்களே நீ வேண்டான்னு சொல்ல போறாங்க. அப்போ நீ என்ன செய்வ? அத்தனை வருஷம் போனது யாருக்குடா? உனக்கு தான். மனோ, இது ஒன்றும் சரியில்லை. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுதான் இந்த பந்தத்தை வேண்டான்னு நாங்கள் எதிர்த்தோம். எனக்கு இப்பவும் என்ன தோணுதுன்னா, அவங்க இன்னும் சில விஷயங்களை நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க எல்லாத்தையும் மாத்தி பேசுறாங்க. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா. அப்புறம் எதுக்காக இன்னும் டைம் வேணும்னு கேட்குறாங்க? உன் வாயில நாக்கு இல்லையா கேட்கறதுக்கு? அப்பா ஏற்கனவே இந்த கல்யாணம் 2-3 தடவை நின்று போயிருக்குப்பா. ஒருவேளை அதனால தான் யோசிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கு எதுக்கு அவங்க யோசிக்கணும்? நம்ம ஏதாவது பண்ணி அந்த கல்யாணம் நின்றுச்சு. அவங்க நமக்கு தெரியாம சில விஷயங்களை மறைச்சாங்க. நம்ம அதை வேற வழியா தெரிஞ்சுக்கிட்டப்போ அவங்க தான் கல்யாணத்தை நிறுத்தி வச்சாங்க. அப்படி பார்த்தாலும் குற்றவாளி அவங்க தானே. மனோ, இது ஒண்ணு கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு சரியான காரணம் கிடையாது. வேற என்னவோ திருட்டுத்தனம் இதுக்கு பின்னாடி இருக்கு. அப்பா இப்படி நீங்க இல்லாத விஷயத்தை இருக்குன்னு சாதிக்காதீங்கப்பா. எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.